நகரத்தின் பரபரப்பான சாலையோரத்தில் உயர்ந்து நிற்கும் கல்ஃப் டவர்ஸின் பெண்டவுஸ் குடியிருப்பில் அமர்ந்து இர்பான் வெளியே பார்த்தான். கோழிக்கோட்டின் வாகனங்களின் நீண்ட வரிசை அவனை தொந்தரவு செய்யவில்லை. அடர்த்தியான கண்ணாடி ஜன்னல்கள் நகரத்தின் இரைச்சலை தடுத்து நிறுத்தியிருந்தன. உள்ளே செல்வத்தின் நிசப்தம் மட்டுமே. இர்பான் முகமது அலி, பிரபல தொழிலதிபர் முகமது அலியின் ஒரே மகன். பிறந்தது முதல் தங்க கரண்டியில் உணவு உண்டு வளர்ந்தவன். அவன் கை அசைவுக்காக உலகம் காத்திருந்தது. இருப்பினும் சுற்றியுள்ள நண்பர்களின் சிரிப்புகளுக்கும் பாச வெளிப்பாடுகளுக்கும் பின்னால் இருப்பது தனது தந்தையின் பணத்தின் பளபளப்புதான் என்று அவனுக்கு தெரியும். இந்த உணர்வு அவனுள் எவருக்கும் தேவையற்றவனின் தனிமையையும் வெறுமையையும் ஏற்படுத்தியது. தந்தை பணம் கொடுத்தாரானால் ஒரு தந்தையின் அன்பையோ வாத்சல்யத்தையோ கொடுக்க மறந்துவிட்டார். அவர்களின் உரையாடல்கள் எப்போதும் வியாபாரத்திலும் பணத்திலும் மட்டுமே முடிந்து போயின. தாய் கதீஜா தொழுகை பாயில் மகனுக்காக கண்ணீர் வடித்தாள். அன்று ஒரு இரவு, நகரத்தின் மிக விலையுயர்ந்த கிளப்பில் மங்கலான வெளிச்சத்தில் மதுவின் போதையில் நவாஸ் அவனை சவால் விட்டான். இர்பானி பணத்தை கொண்டு எதையும் சாதிக்கலாமானால் சுயமரியாதையுள்ள சில பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களை உன்னால் எதுவும் செய்ய முடியாது. இர்பானின் ஆணவம் விழித்துக் கொண்டது. அவன் கண்ணாடியிலிருந்த மதுவை ஒரே மடக்கில் குடித்து முடித்தான். இந்த உலகில் பணம் கொடுத்தால் கிடைக்காதது என்று எதுவுமில்லை நவாஸ். வெறும் அழகியை அல்லையாரும் தொடத்தயங்கும் சுயமரியாதையுள்ள ஒருவளை நானே கொண்டு வருவேன். வருகிற வெள்ளிக்கிழமை என் பென்ட் ஹவுஸுக்கு. பந்தயம் உறுதியானது. நீ தோற்றால் உன் புதிய BMW கார் எனக்கு. பந்தயத்தில் வெல்ல அவனுக்கு ஒரு இரையாக வேண்டியிருந்தது. நிர்பந்தத்தால் மட்டுமே இணங்குமானால் உள்ளுக்குள் அனலை கொண்டிருக்கும் ஒரு இரையை. தரகர் மூலம் அவன் ஆயிஷா என்ற எண்ணை அடைந்தான். நகரத்தின் பகட்டான விளக்குகள் அணைந்து போகும் இடத்தில் சாக்கடையின் துர்நாற்றம் படிந்த கோழிக்கோட்டின் செருட்டி காலனியில் உள்ள ஒற்றை அறை வீட்டில் ஆயிஷாவின் உலகம் சுருங்கியிருந்தது. ஆஸ்துமா நோயால் அவதிப்படும் தாயும் பள்ளி கட்டணம் செலுத்த முடியாத தங்கை ஹுதாவும். ஒரு வருடத்திற்கு முன் கணவன் ஃபர்ஹான் இறந்ததிலிருந்து வாழ்க்கை ஒரு போராட்டமாகிவிட்டது. இழப்பீடாக கிடைத்த சொற்ப பணம் தீர்ந்துவிட்டது. தாயின் மருந்துகள் தடைப்பட்டன. வீட்டில் அடுப்பு எரிந்து 2 நாட்களாகிவிட்டன. அயல் வீட்டிலுள்ள சுக்ராதான் அந்த வழியைச் சொன்னாள். ஆயிஷாவும் இந்த அழகை கொண்டு எல்லா பிரச்சினைகளையும் தீர்க்கலாம். ஒரே ஒரு இரவு அவ்வளவுதான். முதலில் கோபப்பட்ட ஆயிஷா பசியால் அழுது கொண்டிருந்த ஹுதாவின் முகத்தை பார்த்தபோது உடைந்து போனாள். சுயமரியாதையால் பசி நீங்காது என்ற உணர்வுடன் நடுங்கும் கைகளுடன் அவள் சுக்ராவை அணுகினாள். இர்பானின் தொலைபேசி அழைப்பு வந்தபோது அவளால் மறுப்பு ஏதும் சொல்ல முடியவில்லை. கல்ஃப் டவர்ஸின் முன் ஆட்டோவிலிருந்து இறங்கிய போது ஆயிஷாவின் கால்கள் நடுங்கின. லிஃப்டின் தனிமையான பயணத்திற்கு பிறகு 12வது மாடியின் அந்த ஃபிளாட்டின் கதவுக்கு முன் அவள் நின்றாள். கதவை திறந்த இர்பானின் கண்களில் இருந்த ஆணவமும் அலட்சியமும் அவளை பயமுறுத்தின. உட்கார வேண்டாம், அங்கேயே நில், அவன் சொன்னான். எவ்வளவு வேண்டும்? அந்த கேள்வி சாட்டையடி போல அவளது ஆன்மாவில் பதிந்தது. என் கஷ்டம்தான் என்னை இங்கே கொண்டு வந்தது. மற்றபடி விலை பேசி விற்கப்படும் சரக்கல்ல நான். அவளது பதில் இர்பானின் ஆணவத்தை மேலும் தூண்டியது. அவன் அவளது தோளைத் தொட கை ஓங்கியதும் பல நாட்களாக இருந்த பசியும் மன அழுத்தமும் அவளது உடலை சோர்ந்து போகச் செய்தது. அடுத்த நொடி அவள் மயங்கி விழுந்து அவன் கைகளில் சாய்ந்தாள். கைகளில் மயங்கி விழுந்த அவளின் பாரம் இர்பானை ஒரு கணம் திகைக்க வைத்தது. கோபம்தான் முதலில் வந்ததுவானால் அவளது வெளிரிய முகம் அவனிடம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. தண்ணீர், அவள் மெல்லிய குரலில் யாசித்தாள். அவன் கொண்டு வந்த தண்ணீரை ஆவலுடன் குடித்த பிறகு அவள் மெதுவாகச் சொன்னாள், மன்னிக்கவும். 2 நாட்களாக எதுவும் சாப்பிடவில்லை. பசியை தாங்க முடியவில்லை. அந்த வார்த்தைகள் ஒரு இடிமின்னல் போல இர்பானின் இதயத்தில் பதிந்தன. பசி. அவனது கண்கள் மேசை மீது கிடந்ததிருந்து பார்க்கக்கூடாத பிஸ்ஸா மற்றும் பொரித்த கோழி பாக்கெட்டுகளை நோக்கிச் சென்றன. தான் ஒரு பந்தயத்தில் வெல்ல கொண்டு வந்த இந்த பெண் பசியால் மயங்கி விழுந்திருக்கிறாள். ஆணவத்தின் கோட்டைகள் ஒவ்வொன்றாக இடிந்து விழுவதை அவன் உணர்ந்தான். முதல் முறையாக அவனுக்கே வெறுப்பு வந்தது. எதுவும் பேசாமல் அவன் ஒரு பிஸ்ஸா பாக்கெட்டை பிரித்து அவளிடம் நீட்டினான். அவள் கண்ணீருடன் அந்த உணவை முடிப்பதை அவன் கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு கவளமும் தொண்டையில் அடைப்பது போல அவனுக்கு தோன்றியது. அவள் சாப்பிட்டு முடித்ததும் அவன் வாக்களித்ததை விட பல மடங்கு பணத்தை அவளது கையில் வைத்தான். இதை வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டுக்கு போங்கள். அவனது குரல் தழுதழுத்தது.
இனி இந்த வழியில் வரவேண்டாம், என்னை மன்னிக்கவும். ஆயிஷா ஒன்றும் புரியாமல் பணத்தை வாங்கிக் கொண்டு எழுந்தாள். கதவை திறந்து வெளியேறும் போதுதலை குனிந்து உடைந்த மனதுடன் சோபாவில் அமர்ந்திருந்த இர்பானைத்தான் அவள் பார்த்தாள். ஆயிஷா சென்ற பிறகு அந்த பெரிய பிளாட்டின் நிசப்தம் இர்பானை மூச்சு திணறடித்தது. பணம், அதிகாரம், நண்பர்கள் எல்லாம் எவ்வளவு அர்த்தமற்றதாக இருந்தது என்று அவன் உணர்ந்தான். தன் வாழ்க்கையில் தோற்றுப்போனவனின் வேதனையுடன் அவன் அழுதான். பல ஆண்டுகளுக்குப் பிறகு அவன் அலமாரியின் மூலையில் தாய் வைத்துக் கொடுத்த தொழுகை பாயை வெளியே எடுத்தான். அவன் சஜ்தாவில் விழுந்தான். அல்லாஹுவே, என் இறைவா, என்னை மன்னித்தருள். அதிகாலை பாங்கு அழைப்பு கேட்டே இர்பான் கண் விழித்தான். மனம் அமைதியாக இருந்தது. தொழுகைக்குப் பிறகு அவன் ஒரு முடிவெடுத்திருந்தான். பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். முதலில் அவன் நவாஸை அழைத்தான். நவாஸ், நான் பந்தயத்தில் தோற்றுவிட்டேன், என் மனிதநேயம் வென்றது. இவ்வளவு சொல்லிவிட்டு அவன் நட்புறவுகளை துண்டித்துக் கொண்டான். தரகர் ஜப்பாரை பணம் கொடுத்து கண்டுபிடி ஆயிஷாவின் செருட்டி காலனியில் உள்ள வீட்டை நோக்கி புறப்பட்டான். காரை விட்டுவிட்டு ஆட்டோவில் சாக்கடையின் துர்நாற்றம் நிறைந்த குறுகிய தெருவில் நடந்து சென்று அவன் கதவை தட்டினான். ஆயிஷா அவனைக் கண்டு அதிர்ந்தாள். நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள்? இன்னும் எங்களை துன்புறுத்தவா வந்தீர்கள்? அவள் பயத்துடன் கத்தினாள். இர்பான் கைகூப்பினான். மன்னிக்கவும், நான் உங்களை துன்புறுத்த வரவில்லை. நேற்று இரவு நான் என் தவறை உணர்ந்தேன். அதற்கு பிராயச்சித்தம் செய்யவே நான் வந்தேன். என்னை நம்ப வேண்டும். அடுத்த நாள் முதல் அவன் பிராயச்சித்தத்தை தொடங்கினான். ஆயிஷாவின் தாயை நகரத்தின் சிறந்த மருத்துவமனையில் நிபுணத்துவம் பெற்ற சிகிச்சைக்குச் சேர்த்தான். அனைத்து கடன்களையும் அடைத்து முடித்தான். ஹுதாவின் பள்ளிக் கட்டணத்தை செலுத்தி புதிய புத்தகங்களை வாங்கிக் கொடுத்தான். இந்த மாற்றங்களை தந்தை முகம்மது அலியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏதோ ஒரு சேரி பெண்ணின் பின்னால் சென்றுதான் நீ அமைதியை காண்கிறாயா? அவர் கோபப்பட்டார். 4 பேர் என்ன சொல்கிறார்கள் என்பதில் அல்ல, என் இறைவன் என்ன சொல்கிறான் என்பதில்தான் எனக்கு இப்போது பயம். இர்பான் அமைதியாக பதிலளித்தான். ஆயிஷா தனக்கென வருமானத்தை கண்டறியும் பொருட்டு இர்பான் ஒரு புதிய தையல் இயந்திரத்தையும் துணி வகைகளையும் வாங்கிக் கொடுத்தான். உங்களுக்கு ஒரு வருமானம் வேண்டாமா? மற்றவர்களைச் சார்ந்திராமல் சொந்த காலில் நிற்க வேண்டும். ஆயிஷா மெல்ல மெல்ல அவனை நம்பினாள். அவளது தையல் யூனிட் வளர்ந்தது. காலனியில் உள்ள மற்ற பெண்களுக்கும் அவள் வேலை கொடுத்தாள். ஒருமுறை தரகர் ஜப்பார் பணம் பறிக்க மிரட்டிய போதிர்பான் போலீசுடன் வந்து அவனை எச்சரித்தான். சட்டம் மற்றும் முதிர்ச்சியுடன் பிரச்சினைகளை எதிர்கொள்ள அவன் கற்றுக்கொண்டிருந்தான். இர்பான் தனது தந்தையிடம் நிறுவனத்தின் லாபத்தில் 1% பயன்படுத்தி முகமது அலி கரீம் ஃபவுண்டேஷன் தொடங்கும்படி கேட்டுக்கொண்டான். மகனின் மாற்றத்தைக் கண்ட தந்தை இறுதியில் சம்மதித்தார். செருட்டி காலனியில்தான் ஃபவுண்டேஷனின் முதல் திட்டம் தொடங்கியது. மாதங்கள் கடந்து சென்றன. ஒரு மாலை இர்பான் காலனிக்கு வந்தான். தனது தையல் யூனிட்டின் முன் தன்னம்பிக்கையுடன் நிற்கும் ஆயிஷாவை அவன் கண்டான். எல்லாம் ஒரு கனவு போல தோன்றுகிறது, ஆயிஷா சொன்னாள். அன்று இரவு நீங்கள் என் வாழ்க்கையை காப்பாற்றினீர்கள். இர்ஃபான் சிரித்தான். இல்லை ஆயிஷா, என் வாழ்க்கையை காப்பாற்றியது நீங்கள்தான். பசியின் விலை என்னவென்றும் மனஸ்தாபத்தின் சுகம் என்னவென்றும் எனக்கு கற்றுக் கொடுத்தது நீங்கள்தான். அன்று இரவு நீங்கள் என் முன் வராமல் இருந்திருந்தால் நான் இப்போதும் அந்த இருளில்தான் வாழ்ந்திருப்பேன். அவர்களின் கண்கள் நன்றியால் நிறைந்தன. ஒரே இரவின் சந்திப்பால் இருவரின் வாழ்க்கையும் காப்பாற்றப்பட்டதன் அமைதியான நன்றி அது. ஃபவுண்டேஷனின் பணிகள் செருட்டி காலனியோடு மட்டும் நின்றுவிடவில்லை. நகரத்தின் புறநகர் பகுதிகளில் உள்ள மற்ற சேரி பகுதிகளுக்கும் அது பரவியது. கல்வியை தொடர முடியாத குழந்தைகளுக்கு இலவச பயிற்சி மையங்கள், டயாலிசிஸ் தேவைப்படும் ஏழைகளுக்கு உதவி, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வீடுகள் கட்டுதல். இர்பானின் தலைமையில் ஃபவுண்டேஷன் வேகமாக வளர்ந்தது. ஃபவுண்டேஷனின் வெற்றிக்குப் பிறகு இர்பான் வியாபாரத்திலும் புதிய மாற்றங்களை கொண்டு வந்தார். லாபத்தை விட ஊழியர்களின் நலனுக்கும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த கட்டுமானங்களுக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். பழைய நண்பர்கள் அவரை கேலி செய்த போதிலும் புதிய வணிக உலகம் இர்பானை மதித்தது. அவரது நிறுவனத்திற்கு சமூக பொறுப்பு என்ற புதிய முகம் கிடைத்தது. ஓராண்டுக்குள் இர்பானின் மாற்றம் கோழிக்கோடு நகரம் முழுவதும் அறியப்பட்டது. மாநில அளவில் நடைபெற்ற ஒரு விழாவில் சிறந்த சமூக செயல்பாட்டாளருக்கான இளம் தொழில் முனைவோர் விருது இர்பானை தேடி வந்தது.
மேடையில் வைத்து விருதை வாங்கும்போது இர்பானின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. இந்த அங்கீகாரம் தனது கடின உழைப்புக்கானது அல்ல, மாறாக ஆயிஷாவின் கண்ணீரில் இருந்து கற்றுக்கொண்ட பாடத்திற்கானதென்று அவருக்கு தெரியும். உரையின் போது அவர் தனது தாய் கதீஜாவுக்கு நன்றி சொன்னார். என் தாயின் பிரார்த்தனைதான் என்னை இந்த வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. அந்த வார்த்தைகளை கேட்ட கூட்டத்திலிருந்த முகமது அலியின் கண்களும் நனைந்தன. பழைய எண்ணங்கள் அனைத்தும் மறைந்து மகனை பற்றிய பெருமை மட்டுமே அந்த தந்தையின் மனதில் நிறைந்திருந்தது. விருது பெற்ற பிறகு ஒரு நாள் இர்பான் செருட்டி காலனிக்குச் சென்றான். ஆயிஷாவின் தையல் யூனிட் இப்போது பெரிதாகி ஒரு சிறிய தொழிற்சாலையாக வளர்ந்திருந்தது. அவள் தொண்டு பணிகளில் இர்பானின் முக்கிய பங்காளியாக மாறியிருந்தாள். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். அந்த சிரிப்பில் பழைய பார்ட்டியின் போதையோபசியின் வலியோ இல்லை. அங்கு இருந்தது வாழ்க்கையின் உண்மையான மதிப்பை புரிந்து கொண்ட இரண்டு ஆன்மாக்களின் பரஸ்பர மரியாதை மட்டுமே. ஒரு நாள் இரவு தொழுது முடித்துவிட்டு பிரார்த்தனையில் இருந்த கதீஜாவின் அருகில் இர்பான் சென்றான். அம்மா, நீங்கள் எப்போதும் எனக்காக துவா செய்வீர்கள் இல்லையா என்று அவன் கேட்டான். கதீஜாவின் கண்கள் மகிழ்ச்சியால் நிறைந்தன. நீ என்னை அவமானத்திலிருந்து காப்பாற்றிவிட்டாய் மகனே. பணத்தை விட மன அமைதியே பெரியது. என் துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தந்தை முகமது அலி முதலில் எதிர்த்தாலும் என்று ஃபவுண்டேஷனின் கூட்டங்களில் அவர் பெருமையுடன் பங்கேற்கத் தொடங்கினார். நீ என் வியாபார சாம்ராஜ்யத்தை ஏற்காவிட்டாலும் இதைவிட பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நீ கட்டியெழுப்பிவிட்டாய், ஒரு நாள் அவர் மகனிடம் சொன்னார். இர்பான் மீண்டும் தனது பென்ட்ஹவுஸ் குடியிருப்பில் அமர்ந்து வெளியே பார்த்தான். இப்போதும் கோழிக்கோட்டின் வாகனங்களின் நீண்ட வரிசை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று அந்த காட்சி அவனுள் தனிமையை அல்லமாறாக தான் அங்கம் வகிக்கும் சமூகத்தின் மீதான அன்பை நிரப்பியது. அவனது இலக்கு தெளிவாக இருந்தது. உலகின் ஒளியாக மாற வேண்டும். பணத்தின் பளபளப்பை விட மனிதனின் மனதின் நன்மையே பெரியது என்று இர்பான் உணர்ந்து கொண்டான். அவன் சம்பாதித்த புதிய செல்வம் டாலரோ திர்ஹமோ அல்ல. அது ஏழைகளின் பிரார்த்தனைகளும் கண்ணீரை துடைத்ததன் மூலம் கிடைத்த மனநிறைவும் தான். பசியின் வலியிலிருந்து பிறந்த அந்த மனஸ்தாபத்தின் வெளிச்சம் இன்றும் அவனது வழிகாட்டியாக இருக்கிறது.